யாழ் சாவகச்சேரி வைத்தியசாலையின் புதிய வைத்தியருக்கு பெரும் நெருக்கடி. கண்டியில் பாரிய தீ விபத்து, மூடப்பட்ட பிரதான வீதி. வெற்றியை ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கும் அர்ப்பணிக்கின்றேன் இந்திய அணி தலைவர் ரோஹித் சர்மா நிகழ்ச்சி. பிரித்தானியாவுக்கு புதிய பிரதமர். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்தியர் உயர் படிப்புக்காக வெளிநாட்டிற்கு சென்றுள்ள நிலையில் பதில் வைத்திய அத்தியட்சராக வைத்தியர் அர்ஜுனா சுகாதார அமைச்சின் செயலாளரால் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் குறித்த வைத்தியசாலைக்கு வருகை தந்த வைத்தியர் அங்கு இடம்பெற்ற பல்வேறு முறைகேடுகள் மற்றும் பொதுமக்களின் பயன்பாடின்றி காணப்பட்ட சுகாதார சேவைகளை உடனடியாக நடைமுறைப்படுத்தும் விதத்தில் செயற்பட்டார். குறித்த விடயம் தொடர்பாக சாவகச்சேரி வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சரின் தன்னிலை விளக்கமும், சாவகச்சேரி வைத்தியசாலையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் தொடர்பிலும் காணொலி பதிவுகள் முகநூலில் பதிவேற்றப்பட்டது. முன்னதாக இவர் இந்த விவகாரம் தொடர்பில் காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்த நிலையில் இன்று நள்ளிரவு சுமார் 2 மணி அளவில் மற்றொரு காணொலி வெளியிட்டு மேலதிக தகவல்களை அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். கண்டி அக்குரணையில் உணவகம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தினால் மாத்தளை கண்டி பிரதான வீதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. தற்போது அப்பகுதியில் 4 கட்டிடங்களுக்கு தீ பரவியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கண்டி மாநகர சபையின் தீயணைப்பு படை தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை தீ பரவியதற்கான காரணம் இதுவரை தெரியவில்லை என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். ICC T20 உலகக்கோப்பையை இந்திய கிரிக்கெட் அணி வென்றது. இதனை கொண்டாடும் விதமாக இந்திய வீரர்கள் மும்பையில் திறந்த பேருந்தில் ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து மும்பை வான்கடை அரங்கத்தில் இந்திய வீரர்களுக்கு பாராட்டு விழா நடந்ததோடு இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவர் ரோஜர் பின்னி, செயலாளர் ஜெய்ஷா ஆகியோர் இந்திய அணியின் வெற்றிக்காக ரூபாய் 125 கோடி ஊக்கத்தொகையும் வழங்கினார். இது தொடர்பில் இந்திய கிரிக்கெட் அணி தலைவர் ரோஹித் சர்மா ரசிகர்கள் மத்தியில் பேசுகையில், சிறப்பான ஒரு அணியை வழிநடத்தியதில் நான் அதிர்ஷ்டசாலி. அணியில் உள்ள அனைத்து வீரர்களும் அருமையாக விளையாடினார்கள். மும்பை ரசிகர்களின் வரவேற்பு மெய்சிலிருக்க வைத்தது. இந்த கோப்பையை ஒட்டுமொத்த தேசத்திற்கும் சொந்தம். ICC உலகக்கோப்பைக்காக 11 ஆண்டுகள் காத்திருந்த ரசிகர்களுக்கு இதை அர்ப்பணிக்கின்றேன் என கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இரண்டாயிரத்தி 24 பிரிட்டன் பொதுத் தேர்தலில் அந்நாட்டு தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்றுள்ளதாக உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி அந்நாட்டின் புதிய பிரதமராக கெய்ர் ஸ்டார்மர் பதவியேற்க உள்ளார். 2024 பிரிட்டன் பொதுத் தேர்தலில் ஆட்சி அமைக்க தேவையான 326 இடங்களை தொழிலாளர் கட்சி கைப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போதைய நிலையில் தொழிலாளர் கட்சி 386 இடங்களிலும், பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக்கின் கன்சர்வேட்டிவ் கட்சி 94 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கொம்பனி வீதியில் உள்ள அல்டையார் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பின் 67வது மாடியிலிருந்து தவறி விழுந்த 15 வயது மாணவியின் சடலங்கள் பிரேத பரிசோதனைகளின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று இடம்பெற்ற பிரேத பரிசோதனைகளின் பின்னர் அவர்களது சடலங்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் சடலங்கள் அடுக்குமாடி குடியிருப்பின் 3வது மாடியில் குளிரூட்டியில் பொருத்தப்பட்டுள்ள இடத்தில் இருந்து கண்டெடுக்கப்பட்டதுடன் இயந்திரங்களில் விழுந்தமையால் உடல்கள் சிதைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு குருந்துவத்தையில் அமைந்துள்ள சர்வதேச பாடசாலையொன்றில் 10ஆம் வகுப்பில் கல்வி பயில்கின்ற மாணவனும் மாணவியும் உயிரை மாய்த்து கொண்டமைக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை என கூறப்படுகின்றது. இவ்வாறு உயிரிழந்த மாணவ மாணவிகள் வெள்ளவத்தை மற்றும் கழனி பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் எனவும் நெருங்கிய நண்பர்கள் எனவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் குறித்த மாணவி உயரமான இடங்களில் புகைப்படம் எடுப்பதில் நாட்டம் கொண்டுள்ள நிலையில் அவரது கைபேசியில் இதுபோன்ற பல புகைப்படங்களை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். அதன்படி அவ்வாறான புகைப்படங்களை எடுக்க முற்பட்ட போது இருவரும் 67வது மாடியிலிருந்து கீழே விழுந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். மேலதிக விசாரணைகளுக்காக மாணவன் மற்றும் மாணவியின் கைபேசிகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கொம்பனி தெரு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கபில விஜயமான தலைமையில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இதேவேளை சம்பவத்தன்று மாணவி பாடசாலையில் இருந்து வெளியேற்றப்பட்டதாக வெளியான செய்திகளில் உண்மையில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர். லிந்துலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தலவாக்கலை மிளகுசீனி தோட்டத்தில் உள்ள லயன் குடியிருப்பு ஒன்றில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. தீப்பரவல் நேற்றிரவு 9 மணியளவில் இடம்பெற்றதாக லிந்துலை போலீசார் தெரிவித்தனர். மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீப்பரவலில் 5 வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதில் 4 வீடுகள் பகுதியளவிலும் 1 வீடு மாத்திரம் முழுமையாகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக லிந்துலை போலீசார் தெரிவித்தனர்.
இந்த தீ விபத்தினால் வீட்டில் இருந்த உடைமைகள் சில தீக்கிரையாக்கின. பாதிக்கப்பட்ட 5 குடும்பங்களைச் சேர்ந்த 41 பேர் தற்காலிகமாக உறவினர்கள் வீட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ளதோடு பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பில் பிரதேசத்திற்கு பொறுப்பான கிராம உத்தியோகத்தர் ஊடாக நுவரெலியா பிரதேச செயலகத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை லிந்துளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பின் புறநகர் பகுதியான கல்கிச கடற்கரையில் எண்ணெய் மற்றும் தார் போன்ற அடையாளம் தெரியாத மர்ம பொருள் கரையொதுங்கியுள்ளதாக கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. குறித்த பொருட்கள் பரிசோதனைக்காக ஆய்வுக்கூடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது. தார் பந்து போன்ற பொருட்கள் என்ன என்பது இன்னும் சரியாக அடையாளம் காணப்படவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் இது கப்பலில் இருந்து தூக்கி எறியப்பட்ட பொருளாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடல் சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபை, கரையோர பாதுகாப்பு திணைக்களம், இலங்கை போலீஸ் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் ஆதரவுடன் நேற்று இந்த எண்ணெய் மற்றும் தார் பொருட்களை அகற்றும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இரண்டாயிரத்தி 23ஆம் ஆண்டு காப்போத உயர்தரத்தில் சித்தியடைந்த மாணவர்களை 2024 கல்வியாண்டுக்கான தேசிய பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதிப்பதற்கான விண்ணப்பங்களை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு கோரியுள்ளது. இதன்படி கடந்த வருட உயர்தர பெறுபவர்களின்படி பல்கலைக்கழக அனுமதிக்கு நிகழ்நிலை மூலம் விண்ணப்பித்ததற்கான கடைசி திகதி இன்றுடன் முடிவடைந்துள்ளது. இதற்கமைய www.ugcac.lk என்னும் இணையதளத்திற்கு பிரவேசித்து விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என ஆணைக்குழு கூறியுள்ளது. எனவே இதுவரை விண்ணப்பிக்காத மாணவர்கள் பல்கலைக்கழக ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு நினைவூட்டியுள்ளது. இந்திய மத்திய பிரதேசத்தின் இந்தூரில் மல்ஹர்கஞ்ச் என்ற பகுதியில் சிறப்பு குழந்தைகளுக்கான காப்பகத்தில் கொரோனா நோய் தாக்கத்தினால் கடந்த 5 நாட்களில் 6 குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பில் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் தவறான மேலாண்மை, கூடுதல் சேர்க்கை, குழந்தைகளின் மருத்துவ அறிக்கைகளை முறையாக பராமரிக்க தவறியமை போன்று பல முறைகேடுகள் காப்பகத்தின் மேல் இருப்பது தெரிய வந்துள்ளது. குறித்த காப்பகத்தில் சுமார் 200க்கும் அதிகமான குழந்தைகள் தங்கியுள்ளனர். இந்த காப்பகத்தில் தங்கியிருந்த 8 வயது சிறுவன் ஒருவர் கடந்த சனிக்கிழமை இரவு உயிரிழந்துள்ளார். சிறுவன் இறந்த தகவலை அதிகாரிகளுக்கு கூறாமல் காப்பகத்தில் இருப்பவர்களே சிறுவனின் உடலை அடக்கம் செய்துள்ளனர். இது தொடர்பில் தகவல் வெளியானதை அடுத்து வலிப்பு ஏற்பட்டு சிறுவன் உயிரிழந்துள்ளதாக காப்பக தரப்பில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் அதே காப்பகத்தில் 5 குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து உயர்நிலை குழுவின் முதல்கட்ட விசாரணையில் குறித்த காப்பகத்தில் கொரோனா நோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அதற்கு முறையான நடவடிக்கை எடுக்காததால் நோய் வேகமாக பரவி குழந்தைகளின் உயிரிழப்புக்கு காரணமாக அமைந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் விளக்கமளிக்க வேண்டும் என்று காப்பகத்தின் நிர்வாகத்திற்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. குறித்த காப்பகத்தில் உள்ள குழந்தைகள் வேறு இடங்களுக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதோடு கொரோனா பாதிப்பினால் காப்பகத்தை சேர்ந்த 60 குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு அதில் 3 குழந்தைகளின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.